அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு துறையில் இருப்பவர்களுக்கும் வளமையான ஒரு நிலைமை இருக்கிறது. அதே போன்று அவர்களுக்கு ஒரு விசேடமான காலமும் விசேடமான ஒரு நிலைமையும் உண்டு. வியாபாரிகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு துறையிலும் ஈடுபடும் வியாபாரிகளுக்கு வருடத்தின் எல்லா காலங்களும் சாதாரண காலங்கள். ஆனால் அதிகமாக எப்பொழுது அவர்களுக்கு லாபம் கிடைக்குமோ, வியாபாரம் அதிகமாக நடைபெறுமோ, அந்த காலம் அவர்களுக்கு விசேஷமானது. அதனை அவர்கள் அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட காலமாக கருதுவார்கள். விவசாயிகளை பொறுத்தவரையில் அறுவடை செய்கின்ற காலம் அவர்களுக்கு விசேடமான காலம். மீன் பிடிப்பவர்களை பொறுத்தவரையில் கடலில் இருந்து அதிகமாக எப்பொழுது மீன்கள் கிடைக்குமோ அவர்களுக்கு அது ஒரு விசேடமான காலம். அந்தந்த துறையில் உள்ளவர்களுக்கு அந்த விசேடமான காலம் வரும்போது அவர்கள் அதற்கு முன்கூட்டி தயாராகுவார்கள். அதற்காக எப்படியெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கலாம், எந்தெந்த வகையில் நேரங்களை பயன்படுத்தினால் உரிய லாபத்தை அடைய முடியுமோ உரியவர்கள் அதற்குரிய திட்டத்தை வகுத்திருவார்கள். அந்த உரிய காலம் வரும்போதே அவர்களுடைய சொந்த ஹக்குகளை கூட மறந்து விடுவார்கள். மனைவியுடைய ஏராளமான ஹக்குகள் இருக்கும், பிள்ளைகளினுடைய ஏராளமான ஹக்குகள் இருக்கும், ஊரினுடைய ஏராளமான உரிமைகள் இருக்கும். அவைகளை எல்லாம் மறந்ததை போன்று அவர் நடந்து கொள்கிறார். தன்னுடைய அந்தந்த நேரங்களில் வளமையாக சாப்பிட்ட சாப்பாடுகளை கூட அவர்கள் மறந்து விடுகிறார். ஏன் அந்த உரிய காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. இதுபோன்ற கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு யாரெல்லாம் இந்த உலகத்தில் வெளிச்சமான ஒரு வாழ்க்கை வாழுகிறாரோ, இருட்டிலிருந்து தப்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வளமையான காலமும் சிறப்புதான். ஆனால் அவர்களுக்கு சிறப்பிலும் மிக சிறப்பு, அதி சிறப்பான ஒரு காலம்தான் ரமதானுடைய காலம். எப்படி ஏப்ரல் என்ற காலம் வரும்போது அநேகமான வியாபாரிகள் அதற்கு 2-3 மாதங்களுக்கு முன்பு தயாராகிறார்களோ, இமாமுல் முத்தகீன் தக்வாதாரிகளின் இமாம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே ரமலானுக்கு தயார். ஹதீஸ் பலகீனமாக இருந்தாலும் சிறப்பை பற்றி சொல்லப்படுகின்ற செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. நோய்கள் வந்துடக்கூடாது, ஆஸ்பத்திரியில் இருந்துவிடக் கூடாது, குடும்ப பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, போலீஸும் கையும் என்று இருந்துவிடக் கூடாது, பொருளாதார சிக்கல்கள் வந்துவிடக் கூடாது. ஷாபானும் ரஜபும் பரக்கத்தாக ஆக்கி ரமலானை சந்திக்கும் அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தது. இமாமுல் முத்தகீன் தயாராகிறார்கள் ரமலானை சரியாக பயன்படுத்திக் கொள்ள. இந்த இரண்டுக்கும் இடையில் பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது. பஜாரில் செய்வதும் வியாபாரம் தான், மஸ்ஜிதில் செய்வதும் வியாபாரம் தான். நாம் நினைக்கிறோம் நாம் வியாபாரத்தை விட்டு விட்டு குத்பாவுக்கு வந்திருப்பதாக. இல்லை, சிறிய வியாபாரத்தை விட்டு பெரிய வியாபாரத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு இபாதத்தும் வியாபாரம், ஒவ்வொரு இபாதத்தும் ஒவ்வொரு வகையான வியாபாரம். அந்த வியாபாரத்தில் நஷ்டம் இல்லை, அந்த வியாபாரத்தில் லாபம்தான். மனிதன் எப்பொழுது இபாதத்தை இபாதத் என்ற கண்ணோடு பார்ப்பாரோ அது பாரமாகும். தொழுகையை தொழுகை என்று பார்த்தால் பாரம், நோன்பை நோன்பென்று பார்த்தால் பாரம். பாருங்கள், அநேகமானவர்கள் சொல்வார்கள் மாஷா அல்லாஹ் ரமலான் வருகிறது என்று. ஆனால் அடிமனது என்ன சொல்கிறது? ஒரு மாதம் பசித்திருக்கணும், அடிமனது சொல்லுது. சிலர் பேச்சுக்கே சொல்லிடுவார்கள், கடைசி வெள்ளிக்கிழமை நல்ல சாப்பாடு, அடுத்தது இன்னும் 4 வெள்ளிக்கிழமைக்கு பிறகுதான் கிடைக்கும். மனதில் ஒரு பாரம். இரவில் 8 மணிக்கு வீட்டில் ஒரு வாரம் 10 மணி வரை வச்சிருக்க போறாங்க. இதுவெல்லாம் மனதிலே ஒரு பாரம். ஏன்? அதை ஒரு நோன்பாக பார்ப்பதனால்
மஸ்ஜிதுக்கு வருவது பாரம், தொழுகையாக பார்ப்பதனால். உது செய்வது பாரம், அதை உதுவாக பார்ப்பதனால். மஸ்ஜிதுக்கு நடந்து வருவது சிரமம், அதை நடந்து வருவதாக பார்ப்பதனால். இல்லை, அதை அல்லாஹ்வுடன் ஒரு வியாபாரம் செய்ய போகிறேன் என்று பார்த்தால் இது சிரமமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் கோடீஸ்வரர்கள். ஒவ்வொரு கடையில் உள்ள முதலாளிகள் துனியாவுடைய எப்படி கோடீஸ்வரர்களோ, அங்கிருக்கும் வேலைக்காரர்களும் கோடீஸ்வரர்கள். பகல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு தங்க இடமே இல்லை, படியில் சந்தியில் தூங்குகிறார். இவரும் ஒரு பெரிய கோடீஸ்வரர் தான். கலிமா சொன்ன ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கோடீஸ்வர பெருமக்கள். எப்படி கோடீஸ்வரர்கள் ஆகிறார்கள்? அல்லாஹ்வுடன் அவர்கள் செய்கின்ற வியாபாரத்தினால். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார் என்றால், அல்லாஹ்வுடைய சம்பளம், அல்லாஹ்வுடைய வெகுமதி எப்படி என்றால், நாம் சிரித்தாலும் சம்பளம், அழுதாலும் சம்பளம். இவன்தான் சிரிப்புக்கு சம்பளம் தருவான். உலகத்தில் யாருதான் அழுகைக்கு சம்பளம் தருவான்? அல்லாஹ் சிரிப்புக்கும் சம்பளம் தருகிறான். எல்லா சிரிப்புக்கும் அல்ல, மூமினுடைய சிறப்புக்கு. மூமின் சிரிக்கிறதுக்கு சம்பளம், மூமின் அழுகிறதுக்கு சம்பளம். ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு சகோதரனை பார்த்து அவனை விசாரித்து சாப்பாடு கொடுக்க தேவையில்லை. அவனை கண்டு 32 பல்லையும் காத்து சிரிக்க தேவையில்லை. வாயை மூடிக்கொண்டு ஒரு புன்முறுவல் பூத்தாலும் சதகா கொடுத்த கூலி. தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அகீக சதகா. உங்களுடைய சகோதரரின் முகத்தை பார்த்து சிறியொரு சிரிப்பு சிரிப்பதும் தர்மம் தான் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரித்தாலும் சம்பளம், அழுதால். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் ஹத்தா ஷௌகத யுஷாக்குஹா. ஒரு முஸ்லிமுக்கு, மனிதனுக்கல்ல முஸ்லிமுக்கு வருகின்ற ஒவ்வொரு கவலையும், முஸ்லிமுக்கு வருகின்ற ஒவ்வொரு பாரமும், முஸ்லிமுக்கு வருகின்ற ஒவ்வொரு டென்ஷனும், முஸ்லிமுடைய உடலில் வரும் ஒவ்வொரு நோயும், முஸ்லிமுக்கு வருகின்ற காய்ச்சலும், முஸ்லிமுடைய காலில் தைக்கக்கூடிய முள்ளு உட்பட இவைகள் எல்லாம் பாரமாக, காய்ச்சலாக, கவலையாக, பீலியாக பார்க்க வேண்டாம். அல்லாஹ் உங்களை மன்னிக்குகிறான். அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி பெண்மணியை நோய் விசாரிக்க போகிறார்கள். அவர்கள் யார்? ஹஜ்ரத் உம்மு ஸாயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஏற்கனவே வயதாகி மூதாட்டியாக இருக்கிறார்கள். உடல் எல்லாம் வலித்து நொறுங்கி போயிருக்கிறது. காய்ச்சல் வேற அவரை வைத்து வாட்டுகிறது. கேட்டார்கள், உம்மு ஸாயித் உடல்நிலை எப்படி? அந்த பெண்மணி இருக்கிற வருத்தத்துக்கு காய்ச்சலை திட்டுகிறார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு சொன்ன அறிவுரை என்ன? உம்மு ஸாயித் லா தசுப்பியல் ஹும்மா. உம்மு ஸாயித் காய்ச்சலை திட்டாத, காய்ச்சலுக்கு ஏசாத. காய்ச்சலை ஒரு மூமின் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், உங்க வீட்டில் ஒரு இரும்பு இருக்குது, அந்த இரும்பிலே கரை பிடித்திருக்கிறது, துரு பிடித்திருக்கிறது. அதை சுத்தம் செய்ய என்ன செய்வீங்க? கொள்ளனிடம் கொண்டு போய் கம்மலையில கொடுப்பீங்க. அவன் அதை கொண்டு போய் நெருப்பில் போட்டு தணலை போட்டு சூடாக்குவான். பிறகு ஒரு தட்டு போட எல்லா கரைகளும் கீழே உதிர்ந்து விடுகிறது. இது போன்று முஃமினுடைய உடல் காய்ச்சலுக்காக சூடாகிறது. ஆனால் அல்லாஹ் அந்த சூட்டுக்குள்ளாலே அவனது பாவங்களை உதற வைக்கிறார். வருகின்ற காய்ச்சலும் எங்களை மன்னிக்கத்தான். மூமின் சிரிக்கிறதும் நன்மை, மூமின் அழுகிறதும் நன்மை, மூமின் கவலைப்படுவதும் நன்மை, மூமினுக்கு வருகின்ற பாரங்களும் நன்மைதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் மஸ்ஜிதுக்கு வருகிறோம். நாம் எல்லாம் மஸ்ஜிதுக்கு வருகிறோம். மஸ்ஜிதுக்கு வரும்போதே வுது செய்து கொண்டு வருகிறோம் அநேகமானவர்கள். இந்த வுது என்பது என்ன? வுது என்பது பாவங்களை கழுகும் ஒரு செயல். நியத்து வைத்து சில உறுப்புகளை கழுவுவது என்பது சட்டம், அது முறை. மூமினுக்கு அது எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்றால், நான் செய்த பாவங்களை கழுகத்தான் வுது.
ஹதீஸிலே தெளிவாக இருக்கிறது. உது செய்யும் போதே முகத்தை கழுகிறான். கண்ணால், கையால், மூக்கால், காலால் நடந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. கையை கழுவும் போது கையால், காலை கழுவும் போது காலால் நடந்த எல்லா பாவங்களுக்கும் அந்த உது கஃபாரா. ரப்புக்கு அவ்வளவு மாற்றம் செய்துட்டு ஒரு லிட்டர் தண்ணியால எல்லா மாற்றத்தையும் கழுவுறானே, கழுவ விடுகிறானே அந்த ரப். மஸ்ஜிதுக்கு நடந்து வருகிறார். தூரத்திலிருந்து மஸ்ஜிதுக்கு வருவதற்கு உயர்த்தி வைக்கிற ஒரு காலத்தின் பெறுவது என்ன? அது ஒரு டிகிரி. பல்கலைக்கழகத்தில் போய் முடிக்குகின்ற டிகிரியை விட பெறுவது யாரது? மஸ்ஜிதுக்கு வைக்குகின்ற ஒவ்வொரு பாடமும். ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், எத்தனை வருஷம். பிஏ முடிக்கிறார், எம்ஏ முடிக்கிறார், பிஹெச்டி முடிக்கிறார். முடித்த பிறகு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார் என்றால் நடுமண்டையில் இருக்கிற முடியும் உதிர்ந்திருக்கு. அவ்வளவு யோசிச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், மஸ்ஜிதுக்கு வருவதற்காக வைக்கும் ஒவ்வொரு காலத்தும் சுவர்க்கத்தில் ஒரு தரஜா. ஒவ்வொரு காலத்தும் ஒவ்வொரு தரஜா. அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறார். தரஜா என்கிறது சின்ன விஷயமா? தரஜா என்பது ஒரு சின்ன சின்ன வித்தியாசமா? துனியாவிலேயே ஒரு அண்ணனும் தம்பியும் உம்ராவுக்கு போகிறார்கள். ஒரே விமானத்தில் போய் ஒரே பஸ்ஸிலே தான் மக்காவுக்கு போனார்கள். ஆனால் அண்ணன் 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்குகிறார். தம்பி அவரை ஒரு வீட்டில் போய் தள்ளி இருக்கிறார். எவ்வளவு மனவேதனை வரும். அண்ணன் 5 நட்சத்திர ஹோட்டலில், 5 ஸ்டார் ஹோட்டல்ல தம்பி இருக்கிறார். அதுக்கு நட்சத்திரமே இல்லை, ஒரு வீட்டில் போட்டிருக்காங்க. எவ்வளவு மனவேதனை வரும். ஆனால் இது ரெண்டுக்கும் இடையில சின்ன சின்ன வித்தியாசம் தான். அவருடைய ரூம் வேண்டுமானால் அழகாக இருக்கும். அதில் வித்தியாசமாக குளிரூட்டிகள் பொருத்தப்பட்டிருக்கும். அதிலே சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசமான பாத்திரங்கள் வச்சிருப்பாங்க. காட்சி கொடுத்து உடுப்புகளில் வசதி இருக்கும். வேலைகளை வந்து கேட்டு செய்து தர ஆள் இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அவனுடைய பாதையில் பாடுபடுகின்ற முஜாஹிதீன்களுக்கு மட்டும் 100 வகையான சுவர்க்கம் வச்சிருக்காங்க. தயாராகி முடிஞ்சிருச்சு. 100 வகை. துனியாவில் 100 வகை ஹோட்டல் பார்க்க முடியாது. அல்லாஹ் முஜாஹிதீன்களுக்கு 100 வகையான சுவர்க்கம். இன்ன ஃபில் ஜன்னதி 100 தரஜா அஅத்தஹு அல்லாஹு லில் முஜாஹிதீன ஃபீ ஸபீலில்லாஹ். ஒவ்வொரு சுவர்க்கத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் சின்னதல்ல. மா பைன தரஜத்தைனி கமா பைன ஸமாஇ வல் அர்த். 2 சுவர்க்கங்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அங்குள்ள மாளிகைகளின் அழகு, அங்குள்ள ஹூர்லின்களின் அழகு, அங்குள்ள நகைகளின் வெளிச்சம், அங்குள்ள மதுபானத்தின் ருசி, அங்கிருக்கும் பழங்களின் இனிப்பு, சுப்ஹானல்லாஹ் வித்தியாசம். மஸ்ஜிதுக்கு ஒரு எட்டு வைத்தே என்னுடன் இருந்த நண்பர் மேலே போயிருந்தால் எவ்வளவு ஒரு கவலை என்றுண்டாகும். மஸ்ஜிதுக்குள்ளே வருகிறோம், சுப்ஹானல்லாஹ், மஸ்ஜிதுக்குள்ளே வியாபாரம் நடக்குது. மஸ்ஜிதுக்குள்ளே நாம் வியாபாரம் செய்கிறோம். ஆனால் ஒரு வித்தியாசம், பஜாரிலே செய்கிற வியாபாரம் மஹ்லூக் மஹ்லூக்குடன் செய்கிறார், மனிதன் மனிதனுடன் செய்கிறார். மஸ்ஜிதுக்குள்ளே செய்கிற வியாபாரம் மஹ்லூக் காலிக்குடன் செய்கிறார். அடியான் அல்லாஹுடன் வியாபாரம் செய்யும் இடம் மஸ்ஜித். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி வஅகாமுஸ் ஸலாத் وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور. நிச்சயமாக யார் அல்லாஹ்வுடைய கிதாபை குர்ஆனை திலாவத் செய்கிறார்களோ, உலகம் எல்லாம் சொல்லுது வியாபாரத்தை விட்டுட்டு குர்ஆன் ஓதுறாங்க. அல்லாஹ் சொல்ல, இல்ல நீ பார்த்த பார்வையில்லை. யார் அல்லாஹ்வுடைய குர்ஆனை திலாவத் செய்கிறார்களோ, தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தக்பீரத்துல் இஹ்ராமுடன் தொழுகிறார்களோ, அகாமுஸ் ஸலாத், பரகசியமாக கொடுக்க வேண்டிய இடத்தில் பரகசியமாக தர்மம் செய்கிறார், ரகசியமாக கொடுக்க வேண்டிய இடத்தில் ரகசியமாக தர்மம் செய்கிறார்.
இவர்கள் யாரா? அல்லாஹ் சொல்லுகிறான், நஷ்டமில்லாத ஒரு பெரிய வியாபாரம் செய்யறாங்க. யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். தொழுகிறவர்களை வியாபாரிகள் என்கிறான் குர்ஆன். எப்படி வியாபாரம்? சுப்ஹானல்லாஹ். தக்பீர் கட்டி ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹா, இது எவ்வளவு பெரிய சம்பாதிப்பு! சூரத்துல் ஃபாத்திஹாவால் எவ்வளவு பெரிய சம்பாதிப்பு! சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் நின்று கொண்டு ஓதுகிறார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் இருக்குது, தொழுகையில் நின்று கொண்டு ஒரு எழுத்து ஓதுபவருக்கு 100 நன்மை. சுமாராக சூரத்துல் ஃபாத்திஹாவில் 155 எழுத்துகள் என்றால் 15,500 3 நிமிஷத்தில் சம்பாதிக்கிறார். ஜும்மா தொழுகையில் மட்டும் 31,000 சூரத்துல் ஃபாத்திஹாவால் 31,000. ரமலானுடைய 20 ரக்காத்துகளுடைய தராவியை 20 ஃபாத்திஹா ஓதினால் என்ன சம்பளம் வரை? ரமலானுடைய 30 இரவுகளிலும் 20 தராவியாக தொழுதால் அந்த ஃபாத்திஹாக்களுக்கு கிடைக்கும் நன்மைகளின் தொகை என்ன? சீசன் இல்லையா? சம்பாதிக்கிற காலம் இல்லையா? இது வருது மூமின்களுடைய சீசன் வரும். தொழுகையிலே எத்தனை ஃபர்ல் என்று கேட்டால் சிறுவனும் சொல்வான் 19 ஃபர்ல். ஆனால் அந்த ஃபர்ல்களிலே 2 ஃபர்ல்கள் இருக்கிறது கட்டையானது. உலமாக்களுக்கு தெரியும், அர்-ருக்னுல் கஸீர். ஏன் கட்டையான ஃபர்ல்? தகுந்த காரணம் இல்லாமல் அது நீட்டப்பட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும். ஒன்று ருக்குவில் இருந்து எழும்பி வரும் ஏத்திதால், அடுத்தது 2 சஜிதாக்களுக்கும் நடுவில் உள்ள இருப்பு. சுப்ஹானல்லாஹ். இந்த கட்ட பரலில் அடிக்கிற அடி புகாரி ஷரீஃபில் இருக்கிறது. ஒரு சஹாபி வருகிறார், ருக்குவில் வந்தால் அவர் ஜமாத்துடன் சேர்ந்தார். ருக்குவில் இருந்து எழும்பினவுடன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ. 20 செகண்ட் கூட போகாது. சலாம் கொடுத்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, யார் அது சத்தமாக ரப்பனா லக்கல் ஹம்து சொன்னார்? சஹாபி பயந்துட்டார், என்னுடைய சத்தத்தினால் இமாமுக்கு பிரச்சனை வந்துருச்சோ? தயக்கத்துடன் பயத்துடன் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் நான் தான். சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் சொன்ன வார்த்தைகளின் நன்மை எவ்வளவு கனமானதென்றால், எவ்வளவு விசாலமானதென்றால் 30 மலக்குகள் அதை எழுத போட்டி போடுகிறார்கள். 30 மலக்குகள். ரமலானுடைய சுன்னத்துகள், ஃபர்லுகள், தராவீஹ், தஹஜ்ஜுதில் ஒரு 40-45 ரக்காத்துகள் இல்ல 60-65 ரக்காத்துகள் நாள் தோறும் தொழுதால் ரப்பனா லக்கல் ஹம்தான் எவ்வளவு சம்பாதிக்கலாம்? நாங்கள் அல்லாஹுடன் வியாபாரம் செய்கிறோம். திஜாராவா அல்லாஹ்? முஸ்லிம் சொல்லுகின்ற சுபஹான கலிமாவுக்குள்ள கூலி என்ன? சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். வியர்வை துளி கூட சிந்த தேவையில்லை. அபூதாவுத் ரிவாயத் வருது, அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. சுமாராக 37க்கும் 40க்கும் இடைப்பட்ட எழுத்து. ஒரு சுபஹான கலிமாவுக்கு 400. 15 நிமிடத்தில் 100 சொல்லலாம். 40,000. காலையில் 100, மாலையில் 100, 80,000. 80,000. 10 நாளில் 8 லட்சம், 20 நாளில் 16 லட்சம், 30 நாளில் 24 லட்சம். ரமலானின் 30 நாட்களில் 100 தஸ்பீகளை காலை மாலையில் செய்தாலே 24 லட்சம் தெரிகிறது. ஒரு தடவைக்கு 1/4 மணி நேரம் செலவழிக்கிறது. அல்லாஹுடன் செய்கிற வியாபாரம், அல்லாஹுடன் செய்யும் வியாபாரம். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரைக்கு பின்னால் முஸ்லிமுக்கு இவ்வளவு லாபங்கள் இருக்குது என்பதை உணர்ந்ததனால் ரமலானிலே எங்களுக்கு அந்த வாய்ப்புகளை தந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சரியாக ஒரு வாரத்தில் ரமலான் எங்களை வந்தடைய இருக்கிறது. அதற்கிடையே
அடைக்கப்படுபவனும் துள்ளி குதிக்கிறான். ஒருவரை அடைக்க போறான், அடுத்த வாரம் அடைச்சிடுவான், அவனும் துள்ளி குதிக்கிறான். அடைக்க முன்னால் அவன் துள்ளத்தாட வேண்டும். சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரமலான் வந்து விட்டால், முஸ்லிமுடைய ரிவாயத், சுவர்க்கத்தின் எல்லா கதவுகளும் திறந்து விடப்படுது. இப்பொழுது சுவர்க்கம் தயார், மூமின்களை உள்வாங்க. இதா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah. ரமலான் வந்தால் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகம் இழுத்து பூட்டப்படுது. நரகம் பூட்டப்படுது, யாரும் வந்துடாதே, வாயிலுக்காவது வந்துடாதே, சம்பாதிச்சுக்கோ சுவர்க்கத்தை. உன்னை குழப்புகிறான சைத்தான், அடைக்க போறோம். சுஃபிதத்தி ஷயாத்தீன். மனிதன்ல உருவாகிற சைத்தானம் இருக்குது, ஜிம்மில உருவாகிற சைத்தானம் இருக்குது. ரெண்டு சைத்தான் அடைப்பாங்க. மினல் ஜின்னத்தி வந்தான், மினல் ஜின்னத்தி வந்தான். மனிதர்கள் உருவாகிற சைத்தான், ஜின்களில் உருவாகிற சைத்தான். இந்த ரெண்டு சைத்தான்களையும் அடைத்தால் தானாகவே மக்கள் எல்லாம் இபாதத்தின் பக்கம், ஈமானின் பக்கம், மஸ்ஜிதின் பக்கம் அவர்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் வருவதனுடைய நோக்கம் என்ன? ரமலான் வருகிறது எங்களை மன்னிக்க. ரமலான் வருகிறது மன்னிக்க. அல்லாஹ்வுடன் வியாபாரம் செய்ய தயாராகுங்கள், மன்னிப்பான். அல்லாஹ் சொன்னார், நீங்கள் எல்லாம் பிசினஸ்காரர்கள், நான் தான் வாங்குறேன். நாங்களே வியாபாரிகள், அல்லாஹ் எங்களிடம் வாங்குறான். குர்ஆன் சொல்லுது, இன்னல்லாஹ் அஷ்தரா, அல்லாஹ் வாங்கிவிட்டான். எல்லார்கிட்டையும் வாங்க மாட்டான், எல்லார்கிட்டையும் வாங்க மாட்டான், மூமின்களிடம் மட்டும் வாங்குவான். மினல் மூமினீன், மூமின்களிடம் இருந்து அல்லாஹ் வாங்கிக் கொண்டான். பெரிய ஒரு வியாபாரத்துக்கு ரமலான் தயாராகிறேன். சுவர்க்கத்தை திறந்து நரகத்தை அடைத்து, நரகத்துக்கு ஆள் கொண்டு போகின்ற ஷைத்தானையும் அடைத்து அல்லாஹ் எங்களை கூப்பிடுகிறார். சிறந்த ஒரு வியாபாரம் செய்ய வாங்க. மன்னிப்புக்குரிய வழிகளையும் அல்லாஹ் ரமலானிலே திறந்து வைத்திருக்கிறார். சகோதரர்களை, எங்களை பிடிக்க என்னென்ன பாவங்கள் காத்திருக்கிறதோ தெரியாது. துனியாவிலேயே எத்தனை சோதனை, துனியாவில இதுவரைக்கும் எத்தனை சோதனை, திரும்பி பார்க்கிற பக்கம் எல்லாம் சோதனை. உடலில சோதனை, தொழிலில சோதனை, மனைவியால சோதனை, ஒவ்வொரு மகனால ஒவ்வொரு வகையான சோதனை, ஒவ்வொரு மகளால ஒவ்வொரு வகையான சோதனை, பக்கத்து வீட்டுக்காரன் சோதனை, நான் கட்டிய வீடு எனக்கே சோதனை, ஊரு சோதனை, பிற மத சகோதரன் சோதனை, அரசாங்கம் சோதனை, சர்வதேசம் சோதனை, எல்லாம் சோதனை. சோதனைகள் இதற்காக மனிதன் செய்கிற பாவத்தின் விளைவுதான். சோதனைகள் தானாக வருவதில்லை. பாவம் செய்யாதவர்களுக்கு அந்தத்தை உயர்த்த சோதனை வரலாம். ஆனால் நாம் எல்லாம் பாவம் செய்தவர்கள், எங்களுக்கு வருகின்ற சோதனை பாவத்தின் விளைவு. உலகத்திலே இந்த பாடுபடுத்ததென்றால் ஆகிராவில் இந்த பாவம் என்ன செய்யும்? எத்தனை பேரை, எத்தனை பாவங்கள் பிடிக்க காத்திருக்குது. நரகத்துக்கு மேலால் தான் சுவர்க்கத்துக்கு போகணும். நரகத்தை காணாம சுவர்க்கம் போக முடியாது. சிராத் என்ற பாலம் நரகத்துக்கு மேல் அமைக்கப்பட்டிருக்கிறது, தாண்டித்தான் மறுபக்கம் போகணும். சிராத்தை ஒவ்வொருத்தரும் கடந்து வருவீங்க. சிராத்தை கடக்கத்தான் வேணும், மின்னல் வேகத்திலேயாவது கடக்கணும். அந்த சிராத்திலே கொக்கிகள், கலாலி கொக்கிகளை வைத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு கொக்கியும் ஒவ்வொரு பாவத்துடைய கொக்கி, இழுத்து பிடிச்சிடும் போகக்கூடாது. நாம் நினைக்கிறோம் சிறுக்காத மட்டும்தான் நரக போவார் என்று. குஃப்ருடைய வேலை செய்தா மட்டும்தான் நரக போவானா? தொழுகையை விட்டா மட்டும்தான் நரக போவான்? தினாவும் கொலையும் களவும் செய்தால் மட்டும்தான் நரக போவான்? இல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பாவமாக கருதாத எத்தனையோ செயல்கள் நரகத்துக்கு இழுத்துட்டு போயும்.
பெண்களுடைய பயானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. மேராஜுடைய இரவில் நரகத்தையும் பார்த்தன், சுவர்க்கத்தையும் பார்த்தன். உம்மத்துடைய தலைவருக்கு 2 இடங்களும் காட்டப்பட்டு அதிலே பதிவுக்கு வரப்போறவர்களையும் காட்டினான் அல்லாஹ். சுவர்க்கத்தை பார்த்தன். சுவர்க்கத்தில நிறைய யாருடைய முகங்கள் தெரிஞ்சு தெரியுமா? உலகத்தில் மிஸ்கீனாக வாழ்ந்தாலும் சாப்பிட வழி இல்லை, உடுக்க வழி இல்லை, இருக்க இடம் இல்லை, ஒரு நேரம் சாப்பிட்டால் அடுத்த நேரம் சாப்பாடு கிடைக்குமா என்ற ஒரு ஏக்கம், வருடத்துக்கு வாங்குறது ஒரு உறுப்பு தான். அந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வை சுஜூது செய்ய மறக்காதவர்கள், கண்ணை பாதுகாக்க மறக்காதவர்கள், மிஸ்கீன்களால் சுவர்க்கம் நிறைந்திருந்தது. புகாரி முஸ்லிமுடைய ரிவாய். ஆனால் வேதனையான விடயம் என்னவென்றால் நரகத்தை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்துக்குரியவர்கள் யார் என்று உலகத்துக்கும் தெரியும். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அல்லாஹ்வை மறுத்த நிலையில் மௌத்தானவர்கள் எல்லாம் நிரந்தர நரகம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிசயம் என்னவென்றால் அங்கே முஸ்லிமான பெண்களுடைய முகங்கள் தெரிஞ்சிச்சு. நிறைய போடப்பட்டிருந்தது பெண்கள். ஏன் அந்த பெண்கள், அன்சாரி பெண்களுக்கு இதை சகிக்க முடியல, தாங்க முடியல, துடித்துக் கொண்டே கேட்கிறார்கள். உலகத்தில் படுகிற பாடு போதாத்துக்கு, உலகத்தில் வருகிற சோதனைகள் போதாத்துக்கு யார சொல்லலாம், அங்கேயும் நரகமா? சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுடைய நாவுகளால் தான் அதிகமான பேருக்கு நரகம். நாவு பேண தெரியாது, பேச தெரியாது. நாவை ஈட்டியை போன்று கத்தியை போன்று பாவிக்கிறீர்கள். துக்சிர்னல்லான சாபம் விடுவதை அதிகரிக்கிறீங்க. வாப்பவும் வழங்காது, உம்மாவும் வழங்காது, தம்பியும் வழங்காது, தங்கையும் வழங்காது, மகனும் வழங்காது, மகளும் வழங்காது, மாமனாரும் வழங்காது, மாமியும் வழங்காது. கோபம் வந்தால் திட்டிக்கிறது. ஒவ்வொரு சாபமும் நரகத்தில் கழுகப்பட வேண்டியவை. தாய்க்கு சொல்றான், இந்த மையத்துக்கு வராத, தந்தைக்கு சொல்றான், வீட்டை விட்டு இறங்கு வெளியே. யாரை? காபிரல்ல, படிக்காத அழிப்பா தெரியாத உண்மையல்ல, படிச்ச கலையெல்லாம் சுவரிலே மாட்டப்பட்ட அந்த ஏடுகளில் அடையாளம் காட்டு. இவர்தான் சொல்றாங்க. ஏன்னா உம்மக்கு அப்படி சொன்னா, உம்மக்கு மையத்துக்கு வராது என்று சொன்னா, வீட்டுக்கு காலடி எடுத்து விட்டாது என்று சொன்னா என்னவென்றால், டாக்டருக்கு 20 பவுன் நகை கொடுத்தாங்க, எனக்கு 15 தந்தாங்க. அல்லாஹு அக்பர். நானுக்கு பெரிய கடை, எனக்கு சின்ன கடை. நானுக்கு காணியில ஒரு பெருசு அதிகம், எனக்கு கொஞ்சம் குறைச்சி தந்தாங்க. மையத்துக்கு வராத. யாரு சொல்றா? கலிமா சொன்ன முஸ்லிமான மகனும் மகனும். இது லேசிப்பட்ட வார்த்தை. ஒரு தீரில் ஹைசமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், சஹாபி பெண்மணி ஒருத்தர் பல மைல்கள் தூரத்தில் இருந்து அந்த ஊரை எதிரிகள் தாக்கப் போகிறார்கள் என்ற செய்தி வந்ததால் அல்லோட கல்லோடப்பட்டு மக்கள் எல்லாம் அகதிகளாக வெளியேறுகிறார்கள். சுடு மணலில் பாலைவனத்தை தாண்டி வர வேண்டும். முதுமையான வயதான தாய் வீட்டிலே இருக்கிறார். முதுகில் சுமந்து கொண்டு அந்த குமரி வருகிறார். சில இடங்களில் முடியாமல் தாயை நிலத்திலும் வைக்க முடியாது, மணலில் சுடு கற்களில் கால் சுடுபடும். தனது பாதத்துக்கு மேல் அவனுடைய பாதத்தை வைத்துக் கொண்டு வருகிறார். இந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனது தாய்க்கு இப்படி ஒரு ஹிதமத் செய்தேன். என்ன சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? நீ நினைத்தியா தாய்க்கு பெரியோர் சேவை செஞ்சதாக? இல்ல, உன்னை பிரசவிக்கும் போதே அவள் விட்ட ஒரு சப்தத்துக்கு இது ஈடாகும். தங்கத்துக்காக, பணத்துக்காக, காணிக்காக மையத்துக்கு வராது. இந்த வார்த்தைகளை எல்லாம் நரகம் பிடிக்க பார்த்திருக்கிறது. துக்சிர் நல்லான் ஆசீர், உனக்கு ஹிதுமத்து செய்த கணவனின் மனதை நோக்கடிக்கிறாய். கணவன் உன்னை திருமணம் முடிக்க முன்பு அவனுக்காக வாழ்ந்தான்,
சம்பாதித்தது அவனுடைய, அவன் பயணம் செய்ய, அவன் சாப்பிட. திருமணம் முடித்த பிறகு அவன் திசையே மாறுகிறான். சம்பாதிக்கிறது மனைவி மக்கள் வாழ, சம்பாதிக்கிறது மனைவி மக்களை சந்தோஷமாக வாழ வைக்க. அந்த கணவனை பார்த்து உங்களால குடும்பத்துக்கு ஒன்றும் நடக்கலன்னு சொல்றாங்க. இப்படி பேசியவர்கள் எல்லாம் நரகில் தாட்டி எடுக்கப்படுவாங்க. என்ன செய்யணும் யார சொல்லலாம் கேட்கிறார்கள். சொன்னார்கள், சதகா கொடுங்க. தசத்தப்னவலோ விஷயத்தை தந்தா, ஈச்சம்பழத்தின் ஒரு கீத்தையாவது சதகா கொடுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான சின்ன சின்ன விடயங்கள் என்று நாம் கருதும் விடயங்களை எல்லாம் அல்லாஹ் பிடிக்க இருக்கிறார் என்றால் நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்ள இருக்கோமோ தெரியாது. அந்த இடங்களில் இருந்து தப்பத்தான் ரமதான் வருகிறது. ரமதானின் நோன்பு கஷ்டப்படுத்தவல்ல, எங்களை ஆகிராவின் பிடியிலிருந்து பாதுகாக்க. தராவி எங்களை சிரமப்படுத்தவல்ல, எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்க. சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத், யார் ரமதானுடைய பகலில் ஈமானுடனும் நன்மை கிடைக்கும் என்ற துடிப்புடனும் பகலில் நோன்பு வைக்கிறார்களோ முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். யார் ரமலானுடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ, முன்னிரவில் தராவியும் பின்னிரவில் தஹஜ்ஜுதும் தொழுகிறாரோ, ஈமானுடன் நன்மை கிடைக்கும் என்ற ஆசையுடன் சொல்லுகிறாரோ, அவருக்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவருடைய பாவங்களை, முந்திய பாவங்களை மன்னிக்கிறார். முழு உம்மத்தும் இபாதத்தை செய்வது பாவ மன்னிப்புக்காக. ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமே இல்லாதவர்கள். வவதா அன்க விஸ்ரக் லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் ذنبك வமா தஅخر, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். தஹஜ்ஜுத் தொழுகிறார்கள், ஒரு ரகாத்தில் 5 ஜுது வரை. முதுமை அடைந்து நின்று கொண்டு தொழ முடியாத காலத்தில் சொல்கிறார்கள், வயதானதால் பெரிய சூறாக்கள் 7 தான் ஓத முடிஞ்சது. கேட்கிறார் ஆயிஷா, பாதியொருத்தன் தன்னை மன்னிப்பதற்காக இப்படி தொழதாலும் பிரச்சனை இல்லை, கால் வீங்கி இருக்குது யார சொல்லலாம், பாவம் இல்லாத நீங்கள் இப்படி சொல்லணுமா? ஹத்தா தஃபத்தர கதவா ஹத்தா தவர்ரத கதவா சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தெளிவாக விளங்கப்படுத்துகிறார்கள், நீங்கள் எல்லாம் தொழுவதும் மன்னிப்பு கேட்பதும் செய்த பாவங்களிலிருந்து மீட்சி பெற, நான் தொழுவதே என்னை மன்னித்தவனுக்கு நன்றி செலுத்த. உம்மத்துடைய இபாதத் தௌபாவுக்கான இபாதத், ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத் ஷுக்ருக்கான இபாதத். அப்பலா அகூன அப்தன் ஷக்கூரா, நன்றியுள்ள ஒரு அடியாராக இருக்கக்கூடாதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். ரொம்பவும் பயமான விஷயம்தான். இவைகள் அனைத்தையும் விட அல்லாஹ் பிடிப்பானோ என்று பயப்படும் ஒரு விஷயம், கலிமாவுடைய ஹக்கிலே நாம் எல்லோரும் தவறு செய்திருக்கிறோம். உலகத்துக்கு அனுப்பியதே கலிமாவை பரத்த. வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், கடை வைத்தோம், உலகமெல்லாம் பறந்தோம். வாழும் நாட்டிலே கலிமாவை எவ்வளவு பரத்தினோம். கலிமா அழுகிறது. மனைவி அழுதால் வேதனை, பிள்ளை அழுதால் வேதனை, தாய் அழுதால் வேதனை. கலிமா அழுகிறது. 28 லட்சம் பேர் மட்டும் இதை வச்சிருக்கிறாங்க. 2 கோடி இந்த தாகத்தில் இருக்கிறார்கள். நினைக்க தோன்றுகிறதே, அந்த ஹக்கை அதா செய்யாததோ திரும்ப திரும்ப பாம்பாக எங்களை தீண்ட வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மக்காவில் இருந்து வெளியாகும் போது, மக்கா முஸ்லிம் இல்ல, மிகவும் பலகீனமான ஒரு கூட்டம் மக்காவிலே 420 கிலோமீட்டர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். இடையில் உள்ள ஊர்கள் இருக்கும் இடங்களில் எந்த முஸ்லிமும் இல்லை. மதீனாவிலும் கலவனான ஒரு மல்டி கல்ச்சரல், அங்கே ஒரு எல்லா மதத்தவர்களும் கலந்த ஒரு ஊராக இருக்கிறது. ஹிஜ்ரி 8 தான், 8 வருஷம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படி மாற்றி வைத்தார்கள் என்றால், மதீனா பூர்த்தியாக முஸ்லிம், மக்கா பூர்த்தியாக முஸ்லிம், இடையிலே இருந்த 425 கிலோமீட்டரில் எங்கெல்லாம் ஊர் இருந்ததோ அங்கெல்லாம் பூர்த்தியான முஸ்லிம். 8 வருடத்தில் கலிமாவுடைய ஹத்தை அதா செய்தார்கள்.
இந்த விடயத்தை ஒவ்வொருவர்களும் கவனத்தில் இடுங்கள். நாம் அவர்களுடன் பழகிறோம், அவர்களை கொண்டு சம்பாதிக்கிறோம், அவர்களை பக்கத்து கடையில் காண்கிறோம், அவர்களுடன் புழங்குகிறோம், அவர்களுடன் அன்பளிப்பு செய்து கொள்கிறோம், பெரும் பெரும் தொகைக்கு அவர்களுடன் வியாபாரம் செய்கிறோம். ஆனால் களிமா வந்து அவனை பாதுகாக்கும் நரக கட்டையாக மாறாமல் அவனை பாதுகாக்கும் களிமாவுடைய ஹக்கு அதா செய்யப்படல. இஸ்திக்பாருடன் நுணுக்கமாக ஹிக்மத்தாக பிரச்சனைகள் உருவாகாத வழி இந்த ஹக்கை எப்படி அதா செய்யலாம் என்று இந்த ரமலானை முன்வைத்து சிந்திப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூரா முஸ்லிம் சமுதாயத்திற்கும் வந்திருக்கும் ஏற்பட்டிருக்கும் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் பாதுகாத்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. முழு உலகிலும் வாழும் எல்லா மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களை மன்னித்தருள்வாயா. முஸ்லிம்களுடைய கஷ்டங்களை போக்கி வைப்பாயா. முஸ்லிம்களுடைய அகதி வாழ்க்கைகளை இல்லாத ஒழித்தருவாயா. முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாத்திருவாயாக. விசேடமாக இந்த நாட்டிலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய கால் பதித்த இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்குரிய முழு உரிமைகளை பாதுகாத்திருவாயாக. எந்த வழிகளில் எல்லாம் இஸ்லாத்தினதும் முஸ்லிம்களிலும் சுதந்திரத்தை பழிக்க முயற்சி நடக்கிறதோ யா அல்லாஹ் அதிலே இருந்து பாதுகாத்திருவாயாக. இஸ்லாத்துக்கு எதிராக யாரெல்லாம் பலமான குரல் எழுப்புகிறார்களோ அங்கிருந்து கலிமாவுடைய குரலையும் கேட்க செய்திருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய தீனை முழு உலகத்திலும் பரப்பிடுவாயாக. முஸ்லிம்களை உயர்ந்தவர்களாக ஆக்குவாயாக. கலிமாவை உயர்ந்த தீனாக மார்க்கமாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தவறுகளின் காரணமாக ஹிதாயத்துக்கு பரவும் அந்த தன்மையிலே தடையை நீ ஏற்படுத்திடாமல் பாதுகாத்திருவாயாக. வருகின்ற ரமலானை செழிப்பாகவும் சிறப்பாகவும் பரக்கத்தாகவும் கழித்திட எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்தருள்வாயாக. ஆமீன்.